த ட்ரிக் ரோபோட் முடிச்சோமா, நெக்ஸ்ட்டு போயம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ போயமோட நேம் மை ரோபோட். ஓகேவா? பேஜ் நம்பர் 85ல் இருக்குது. ஸோ போயமோட நேம் மை ரோபோட். ஓகேவா? ஸோ அவங்க ரோபோட்டை பற்றி அவங்க போயம் ஒன்று ரைட் பண்ணியிருக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்ப்போம். ஐ ஹாவ் அ ரோபோட் பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங். நான் ஒரு ரோபோட் வச்சுருக்கேன். அந்த ரோபோட் எப்படி இருக்கான்? ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பிக்காகவும் இருக்கான். ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கான். அதுதான் பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங். ஓகே, அது செகண்ட் லைன் என்னென்னா வாட்ச் நவ் ஹவு இட் வாக்ஸ் அலாங். ஸோ அது எப்படி நடக்குன்னு கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ச் நவ் ஹவு இட் வாக்ஸ் அலாங். ஓகேவா? வித் எ நைஸ் ரைமிங் சாங். ஸோ அது நடக்கும்போதே ஒரு ரைமிங் சாங்கோடு நடக்குது. ஸோ அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாட்ச் நவ் ஹவ் இட் வாக்ஸ் அலாங் வித் எ நைஸ் ரைமிங் சாங். ஒரு ரைமிங் சாங்கோட அது வாக் பண்ணுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு 3 லைன். யூ see the next 3 line. I have a robot smart and tall, smart and tall, smart and tall. ஸோ அந்த ரோபோட் எப்படி இருக்கா? ரொம்ப ஸ்மார்ட்டாக. ஓகேவா? ஸோ ஸ்மார்ட்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப டாலாகவும் உயரமாகவும் இருக்கான் அந்த ரோபோட். ஓகே, அதுதான் ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால். ஓகேவா? வாட்ச் நவ் ஹவு இட் வெல்கம்ஸ் ஆல் வித் எ நைஸ் க்ரீட்டிங் கால். ஸோ எல்லோரும் கவனிங்க, அது ஒரு நல்ல ஒரு க்ரீட்டிங் கால் மூலமாக எல்லாரையுமே வரவேற்குது, வெல்கம் பண்ணுது. அதை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நெக்ஸ்ட் 3 லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. க்ரீட்டிங்னா ஒரு வாழ்த்து. ஓகே, அவங்க வர்றதை வாழ்த்தி வரவேற்று கூப்பிடுறது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்மார்ட்டாக டாலாக இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டு என்ன பண்ணுது? எல்லாரையுமே ஒரு நைஸ் க்ரீட்டிங் கால் மூலமாக வெல்கம் பண்ணுது. ஸோ அதை வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அகைன் திஸ் இஸ் த 2 பேரா. ஸோ ஃபஸ்ட்டு பேராவில் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் பேராவில் என்ன சொல்கிறாங்கங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு உங்களுக்கு ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராவில் அவங்க ரோபோட் வந்து பிக் அண்ட் டாலாக இருக்குது. அது வாக் பண்ணுது எப்படின்னா ஒரு ரைமிங் சாங்கோட. ஸோ அதை நம்மளை வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் 3 லைன்ஸில், அதாவது செகண்ட் ஸ்டான்ஸால் அந்த ரோபோட் ஸ்மார்ட் அண்ட் டாலாக இருக்குது. அது எல்லாரையுமே ஒரு நைஸ் க்ரீட்டிங் கால் மூலமாக வெல்கம் பண்ணுது. அதை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பேராவும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஆம் ரீடிங் அகைன், யூ லிசன். I have a robot big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. I have a robot smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. Okay, so இந்த 2 ஸ்டான்ஸாவையும் ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேரால் என்ன பார்த்தோம்? ரோபோட் வந்து பிக் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒரு நல்ல ரைமிங் சாங்கோட அங்கே இங்கேயும் வாக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன பார்த்தோம்? ரோபோட் வந்து ஸ்மார்ட்டாகவும் டாலாகவும் இருக்குது. ஸோ அது எல்லாரையுமே ஒரு நைஸ் க்ரீட்டிங் கால் மூலமாக வெல்கம் பண்ணுது, வரவேற்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ தேர்ட் என்ன பார்க்குறோன்னு பாருங்கள். தேர்ட் ஸ்டான்ஸா யூ see it has wheels go front and back, front and back, front and back. ஸோ அதில் என்ன இருக்குது? வீல் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வீல் என்ன பண்ணுது? சக்கரை மாதிரி இருக்கிறது தான் நம்ம வீல்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ அது என்ன பண்ணுது? அதனால் அந்த ரோபோட் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் போகுது, முன்னையும் பின்னையும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து வீல் இருக்குது, அதனால் அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகுது. ஓகேவா? வாட்ச் நவ் ஹவு இட் கீப்ஸ் த சாக் இன் எவ்ரி லிட்டில் ரேக். ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள், அது எல்லா சாக்கையும் எப்படி ரேக்ஸில் வந்து கரெக்டாக வைக்குது அப்படின்னு. அதாவது ரேக்குன்னா நம்ம செல்ஃப் இருக்குல்ல, ரேக்காக இருக்குதுன்னு சொல்லுவோமா? ஸோ அந்த செல்ஃப்ஸில் எல்லாத்தையுமே புக்ஸு, திங்ஸு, ஸோ கேரி பண்ணக்கூடிய எல்லா திங்ஸும் எல்லா புக்ஸையுமே அந்த ரேக்ஸில் வந்து
அந்த செல்ஃப்ஸில் வந்து ப்ராப்பராக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கீப் பண்ணுது, அதாவது வைக்கிது. ஓகே, ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னது? இட் ஹேஸ் wheels go front and back, front and back, front and back. Watch now how it keeps the sack in every little rack. ஓகேவா? புரிஞ்சுதா? தேர்ட் ஸ்டான்ஸா. Next you see the fourth stanza. Never it takes food and rest, food and rest, food and rest. So இது எப்போ என்ன எடுத்துக்கிடாதான்? சாப்பாடும் எடுத்துக்கிடாதான், ரெஸ்ட்டும் எடுத்துக்கிடாது. ஸோ நெவர் இட் டேக்ஸ், எப்பொழுதுமே அது வந்து ஃபுட்டு ரெஸ்ட்டு எதுவுமே எடுத்துக்கிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ச் நவ் ஹவு இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட் வித் ஆல் சேம் ஜஸ்ட். சஸ்ட்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு எந்தூசியாசமாக, ஒரு ஆர்வமாக. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஆர்வமாக அது என்ன பண்ணுது? எல்லா ஒர்க்கையும் பெஸ்ட்டாக பண்ணுது. ஓகேவா? ஒரு எனர்ஜெட்டிக்காக எல்லா அதோட எனர்ஜி, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு எந்தூசியாசமாக அது என்ன பண்ணுது? எல்லா ஒர்க்கையும் பெஸ்ட்டாக பண்ணுதான். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் ஸ்டான்ஸா, ஃபோர்த் ஸ்டான்ஸா புரியுதா? ஃபோர்த் ஸ்டான்ஸா யூ சி நெவர் இட் டேக்ஸ் ஃபுட் அண்ட் ரெஸ்ட், food and rest, food and rest. Watch now how it works its best with all same zest. ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொன்னாங்க? அதோட வீல் மூலமாக பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் போகுது, ரேக்ஸில் எல்லாத்துலேயும் எல்லா திங்ஸையும் எல்லா சாக்ஸையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கி அப்படின்னு தேர்ட் பேரால் சொன்னாங்க. ஃபோர்த்தில் என்ன சொல்கிறாங்க? அது எப்போவுமே ஃபுட்டு ரெஸ்ட்டும் எடுத்துக்கிடாது, அது எந்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக தன்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டான்ஸா ஃபோர்த் ஸ்டான்ஸா புரிஞ்சிச்சா தெளிவா? ஓகேவா? ஸோ ரோபோட்டை பற்றி இந்த போயம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ I am once again explaining all the 4 stanza. You listen it carefully. ஓகேவா? ஸோ இது 4 பேராவையும் ஒன்ஸ் அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னன்னு தெளிவாக கவனமாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ரோபோட் வச்சுருக்காங்க. ஐ ஹாவ் அ ரோபோட். அது எப்படி இருக்கான்? பிக் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கான். பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கான். அது என்ன செய்யுது? வாக் அலாங், எல்லா இடத்துலையும் ஒரு ரைமிங் சாங்கோடு அங்கங்கே அலைதான். ஒரு ரைமிங் சாங் வச்சுட்டே அது அங்கங்கேயும் போதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரோபோட் எப்படி இருக்குது? ஸ்மார்ட்டாகவும் டாலாகவும் இருக்கான். ஓகேவா? அது என்ன பண்ணுது? எல்லாரையும் வரவேற்குது. ஒரு நைஸ் க்ரீட்டிங் கால் மூலமாக, ஒரு நல்ல க்ரீட்டிங் கால் மூலமாக எல்லாரையும் வெல்கம் பண்ணுது. ஓகேவா? இதை செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க? ரோபோட் வந்து ஒரு வீல் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுது. அது என்ன செய்யுது? ரேக்கில் எல்லா புக்ஸ் எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஸ்டான்ஸால். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க? அது ஃபுட்டோ ரெஸ்ட்டோ எடுக்கிறதே கிடையாது ரோபோட்டு. ஆனால் என்ன பண்ணுது? எல்லா ஒர்க்கையுமே பெஸ்ட்டாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக பெஸ்ட்டாக எல்லா ஒர்க்கையுமே பண்ணி முடிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டான்ஸாவோட மீனிங். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ரீடிங் த ஹோல் போயம். ஸோ யூ லிசன் இட் கேர்ஃபுல்லி. யூ ஆல்சோ ரீட் twice or thrice. Okay? So again I am reading. You see, my robot. I have a robot, big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. I have a robot, smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. It has wheels go front and back, front and back, front and back. Watch now how it keeps a sack in every little rack. Never it takes food and rest, food and rest, food and rest. Watch now how it works its best with all same zest. ஓகே? ஸோ போயமை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன். ஸோ போயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீயும் ரீட் பண்ணி பாரு. ஸோ இந்த போயமோட சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ யூ see the glossary.
ஸோ பேஜ் நம்பர் 86ல் க்ளோசரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ see here. ஸோ இந்த போயமில் உள்ள இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அதோட மீனிங் மாதிரி. ஓகேவா? ஸோ அதான் க்ளோசரி. ஸ்ட்ராங்னா என்னது? பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ராங்னா பவர்ஃபுல். நெக்ஸ்ட்டு வாட்ச்னா கவனிக்கிறது, அப்படி தானே? லுக் அட் ஆர் அப்சர்வ் அட்டன்டிவ்லி. ஸோ அப்சர்வ் பண்ணுது, அது அட்டன்டிவாக கவனமாக கவனிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட்னா ஃபேஷனபிள். ஓகேவா? ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேக்னா செல்ஃப். ஓகேவா? ஸ்டாண்டு. செஸ்ட் அப்படின்னா கிரேட் இன்ட்ரெஸ்ட், நல்ல ஒரு ஆர்வத்தோட, ஒரு இன்ட்ரெஸ்டோட. ஓகேவா? ஸ்மார்ட்னா ஃபேஷனபிள்னா என்னதுமா? அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தக்கன, இப்போ உள்ள ஃபேஷனுக்கு தக்கன இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த ரோபோட் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தக்கன இப்போ எப்படி இருக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது. ஓகே, அதுதான் ஸ்மார்ட்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ போயம் முடிஞ்சுது. ஸோ போயம்கூட சேர்த்து உனக்கு நான் இந்த போயமில் சாங்காக படிக்கிறது மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ அதையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே children, remaining part we can see in the next video. Okay, thank you children. Hello students, let us sing the song My Robot. Strong, big and strong, I have a robot, know how it walks along with a nice rhyming song. I have a robot, smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes on with a nice greeting call. It has wheels go front and back, front and back, front and back. It has wheels go front and back, front and back, front and back. Watch now how it keeps the sack in every little rack. And rest, food and rest, never it takes food and rest, food and rest, food and rest. Watch now how it works its best with all senses.